ஹாய், அனைவருக்கும் வணக்கம். தன்னோட மகனை, அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்தே நீக்கிட்டாரு. அதாவது அடிப்படை உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அன்புமணி ராமதாஸை டாக்டர் ராமதாஸ் ஐயா நீக்கிட்டாரு. அப்பாவும் மகனுக்குள்ளே நடக்கிற சண்டை உச்சத்தை எட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறார், டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள். நீ இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறது தான் நடக்கணும். அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், அது என்னோட விருப்பப்படி தான் நடக்கணும். நான் என்ன கடைசியாக முடிவு எடுக்கிறேனோ அதுதான் இந்த கட்சியோட முடிவாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு அன்புமணி ராமதாஸ் ஐயா ஒத்து வரல. அவர் அன்புமணிக்கு ஒரு சவால் விடுறாரு. உண்மையை சொல்லப்போனால் அன்புமணிக்கு ராமதாஸ் ஐயா ஒரு சவால் விடுறாரு. என்ன சவால் விடுறாருன்னா, இது நான் ராப்பகலாக ஒவ்வொரு கிராமத்துக்கு நடையாக நடந்து நான் இந்த கட்சியை கட்டமைச்சிருக்கேன். நீ சும்மா மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படிப்பையா? நீ முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தா, அதாவது டாக்டர் ராமதாஸ் ஐயா அன்புமணி பற்றி என்ன கேட்குறாரு, உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, முடிஞ்சா நீ ஒரு கட்சியை கட்டமை. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீ வெளியேறிடு. முடிஞ்சால் நீ ஒரு கட்சியை கட்டமைச்சு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு பேரை வச்சு நீ ஒரு ஆட்களை சேர்த்து நீ அதில் அதிகாரம் பண்ணு. இந்த கட்சி நான் ஆரம்பித்தது, நான் என்னோட உழைப்பை போட்டது. அப்போது என்னால் தான் இந்த கட்சி உருவாகிருக்குது, உன்னால் இல்லை. சரியா? அப்போ இங்கே நான் சொல்கிறது தான் நடக்கணும், நீ சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்கக்கூடாது. முடிஞ்சா நீ ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்து நீ தலைவராகி நீ கொள்கைகளை உருவாக்கி நீ அந்த கட்சியை பிரபலப்படுத்து. நான் உருவாக்கின கட்சியில் நீ உட்காந்துக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணக்கூடாது. சரியா? அப்படிங்கிறது தான் ராமதாஸ் ஐயாவோட ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. இந்த சவாலை அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்கிறாரா, இல்லை அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் அவர்களையே கட்சியை விட்டு நீக்கிறாரா? ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிப்படி சண்டை அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா? சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.